வணக்கம் ரகுகோபால் சார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எல்லோருக்கும் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பயன்படுத்தி அவங்க கார் வாங்குறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா, டெக்னிக் இருக்கா, ஆர் யுக்திகள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு க்ரோவிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கார் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 2015 அப்புறம் இன்னும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கார் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாருதி வேகனார் எடுத்துக்கோங்க. 1999 ஃபஸ்ட்டு கார் வந்தது. அதுக்கு அடுத்து 2010 செகண்ட் மாடல் வந்தது. தேர்ட் ஜென்ரேஷன் வர்றதுக்கு 2019 தான் மாருதி வேகனாருடைய தேர்ட் ஜென். ஸோ காருங்கிறது ஒரு டிப்ரிஷியேஷன் அசட்டு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதனுடைய வேல்யூ டிப்ரிஷியேஷன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 5 வருஷத்துலேயே அந்த காருடைய வேல்யூ 60% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, என்ன பிராண்ட், இதை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி 60 to 70% அதனுடைய வேல்யூ டிப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய அசட்டை லைக் ஒரு பரிசு மாதிரி தான் நம்ம வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh ஒரு கார்னா ஃபஸ்ட்டு காருடைய நீடட் இருக்கா. இப்போ வாரன் பஃபட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஃபினான்ஷியலாக தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கும்போது தேவையான பொருட்களை ஒரு கட்டத்தில் தேவையான பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார் நீடடா அப்படின்னு பாருங்கள். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கார், கேப் வருது, நியர்பைலே இருக்குது, சிங்கிள் பர்சன். ஸோ காருடைய நீடட் இல்லை அப்படின்னா இப்போ செகண்ட் ஸ்கினாரியோவில் சப்போஸ் நீங்கள் லோனுக்கு கார் வாங்குறீங்க. இப்போ 10 lakh ஒருத்தான அந்த காரை வாங்குற போது மினிமம் 9.2% இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி பார்க்கும்போது 10 lakhக்கு 20,800 நீங்கள் மந்த்லி இஎம்ஐ பே பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணது 12,50,000. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மோர் தென் 70% அந்த காரோடைய வேல்யூ டிப்ரிஷியேஷன் ஆகிடும். அப்போது 3 lakh தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு காருடைய நீடட் இப்போ தேவையில்லை அப்படின்னா அதை சிம்பிளாக ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பரிசு மாதிரி கூட வாங்கலாம். செகண்ட் இப்போ எனக்கு தேவை இருக்குது, கையில் என்கிட்ட கேஷ் இருக்குது, நான் இப்போயே வாங்குறேன் அப்படின்னா அதை எப்படி மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக வாங்கலாம், அதையும் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணி ஒரு 4 மெத்தட்ஸில் எப்படி ஸ்மார்ட்டாக காரை வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது இதில் எஸ்ஐபின்னா என்ன, எஸ்டபிள்யூபின்னா என்னன்னு தெரியணும். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். அதாவது மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸடாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது த்ரூ மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக. இதே எஸ்டபிள்யூபின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவல் பண்ணுறது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மியூச்சுவல் ஃபண்டில் மந்த் ஆன் மந்த் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மந்த் ஆன் மந்த் வித்ட்ராவல் பண்ணது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல், எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வழிமுறையில் பார்க்கலாம். மந்த்லி 20,000 எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இயர் ஆன் இயர் ஒரு 8% இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த வேலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸில் 19 lakhஸாக இதனுடைய வேல்யூ மாறி இருக்கும். இந்திய பங்குச்சந்தைகள் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் மினிமம் 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் நம்ம மினிமம் 12% ரிட்டர்னே வச்சுக்கோமே. ஓவராலாக ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய பேமெண்ட் நம்மளுடைய கார்பஸ் வேல்யூ 19 lakhஸாக இருக்கும். இந்த 19 lakhஸில் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு 12,50,000 ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை லோனில் வாங்குறீங்க, அதுக்குண்டான டவுன் பேமெண்ட் இதிலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த 19 lakhஸில் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 10% 1,20,000 இதிலேருந்தே நீங்கள் எடுத்துடுறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 17,80,000 உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட். இதை எஸ்டபிள்யூபி பிளானாக, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும், 23,000 இஎம்ஐ வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே இந்த காருக்கு உண்டான இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக மந்த் ஆன் மந்த் பே பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லோன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கவர் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுடைய கார்பஸில் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இருக்கும்,
12,89,000 வந்து இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய காருடைய மதிப்பு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் மினிமம். உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட்டு, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு மினிமம் 12,89,000 இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 16 lakh வந்து இருக்கும். அப்போ இந்த காரை வந்து நீங்கள் லைக் வந்து ஃப்ரீயாக வாங்கின மாதிரியே வாங்கிக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தடில் வருவோம். இதே சேம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் மந்த் ஆன் மந்த் வந்து எஸ்ஐபியில். ஆனுவலாக 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 19 lakhs நம்ம கார்பஸில் வந்து இருக்கும். இந்த 19 lakhஸில் கம்ப்ளீட்டாக நான் லோனுக்கே போகல, டைரெக்டாக கேஷ் கொடுத்து 12 lakhsக்கு வந்து நான் வந்து ஒரு காரை வந்து வாங்கிடுறேன். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 7 lakh இருக்குமா? இந்த 7 lakhை எஸ்டபிள்யூபி பிளானை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு மந்த் ஆன் மந்த் அந்த நீங்கள் கார் யூஸ் பண்ணக்கூடிய இந்த காருக்கு உண்டான ஃபியூவல் சர்வீஸ் சார்ஜ் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து 10,000 அதுலேருந்தே வரும். ஸோ நீங்கள் காரை வாங்கிட்டு அதுக்கு மந்த் ஆன் மந்த் நீங்கள் சர்வீஸுக்கோ இல்லை பெட்ரோலுக்கு அலவன்ஸுக்கோ இதிலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்கினாரியோவில். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் உங்களுடைய கார்பஸில் மதிப்பு 4,30,000க்கு மேலே இருக்கும் மினிமம். இது வந்து செகண்ட் ஸ்கினாரியோ. மூன்றாவது மெத்தடில் இதே சேம் 20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 19 lakhsஆக இருக்கும். இந்த 19 lakhஸில் நம்ம காரை கம்ப்ளீட்டாக கேஷ் கொடுத்தே வாங்கிடுறோம். அப்போ ரிமைனிங் இருக்க அமௌண்ட் வந்து 7 lakhs இருக்கா? இந்த 7 lakhsலேருந்து மந்த் ஆன் மந்த் நான் ஃபியூவலுக்கோ பெட்ரோல் சார்ஜுக்கோ எதுக்குமே எடுக்கலை, அப்படியே நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை எஸ்டபிள்யூபி பிளானாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இந்த 7 lakhsஐ நான் வந்து லம்சம் அமௌண்ட்டாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் மந்த் ஆன் மந்த் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பிளான்லையும் எஸ்டபிள்யூபி பிளானாக கன்வெர்ட் பண்ணி மந்த் ஆன் மந்த் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இஎம்ஐக்கும் ஃபியூல் காஸ்ட்டுக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து அந்த 7 lakhsஐ நான் எடுக்கலை, அப்படியே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ மினிமம் 12,33,000 இருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய காருடைய மதிப்பு 3 lakhs ப்ளஸ் என்னோடய கார்பஸில் மினிமம் 12,30,000க்கு மேலே இருக்கும். அப்போது மினிமம் 15 lakhs இருக்கும். நீங்கள் அடுத்து ஒரு நியூ கார் வந்து வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட்டு ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அடுத்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கார் வந்து ஓல்ட் ஆயிரும். அடுத்து நியூ கார் வாங்குறதுக்கு தேவையான அமௌண்ட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, நான்காவது வழிமுறை. சப்போஸ் இப்போ என்கிட்ட 10 lakh கேஷ் இருக்குது, நான் இன்றைக்கே கார் வந்து நான் கேஷ் கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் இதை இன்னுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த 10 lakhஐ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காரை நீங்கள் லோனில் வந்து வாங்குறீங்க. காரை லோனில் வந்து வாங்கும்போது அதுக்கு உண்டான அந்த 10% இந்த டவுன் பேமெண்ட் 1 lakh மட்டும் நீங்கள் பே பண்ணி காரை வந்து லோனில் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு உண்டான மந்த்லி இஎம்ஐ வந்து 9 lakhsக்கு மந்த்லி இஎம்ஐ 19,000 வரும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த 10 lakhsலேருந்து அந்த 19,000 வந்து மந்த் ஆன் மந்த் நீங்கள் எடுக்கும்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி லோன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிமைனிங் மினிமம் 2,35,000 இருக்கும். ஸோ இந்த 2,35,000 நம்ம மந்த் ஆன் மந்த் வந்து 4,000 நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானாக அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மந்த் ஆன் மந்த் ஒரு எக்ஸ்பென்ஸு ஆர் பெட்ரோல் அலவன்ஸ் மாதிரி இருக்கும். எஸ்டபிள்யூபி பிளானாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெகுலராக மந்த் ஆன் மந்த் வந்து 4,000 வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் 92,000 வந்து ரிமைனிங் பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலை வந்து டைரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வேலை கூட வாங்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.